Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 8ல illustration 4 பார்க்குறோம். From the following balance sheet of Chandra Limited, prepare comparative balance sheet as on 31st March 2016 and 31st March 2017. இதுக்கு comparative balance sheet கேட்டிருக்காங்க. ஆனால் பர்டிகுலர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் உள்ள எல்லாமே கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசெட்டில் உள்ள எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான டோட்டல் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கம்பேர் பண்ணி தான் போட போகிறோம். ஆனால் ஃபார்மெட்டில் பாருங்கள், ஏற்கனவே ஃபார்மெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, இதில் என்ன வரும்னா ஷேர் ஹோல்டர் கேபிட்டல் வரும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட் மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன், மணி பெண்டிங் அலாட்மெண்ட், நெக்ஸ்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங், டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ், அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டி, லாங் டேர்ம் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், trade payable, other current liabilities and short term provision. இது எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு டோட்டல் போட்டுடணும். ஓகேவா? அதே மாதிரி அசெட்டில் வந்து நான் கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட்டு, அதில் டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டேஞ்சிபிள் அசெட் அண்டர் டெவலப்மெண்ட். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்டு, லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் அசெட்டு. நெக்ஸ்ட் கரண்ட் அசெட்டில் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட். இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு அதோட டோட்டல் போட்டுருவோம். இப்போ லயபிலிட்டி சைட் டோட்டலும் அசெட் சைட் டோட்டலும் வந்து சேமாக வரணும். ஓகேவா? இதான் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுபடி தான் வந்து கம்பேர் பண்ணி போட போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி போட்டோம்னா டோட்டல் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அசெட்டையும் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கம்பேர் பண்ணி போட்டு டோட்டல் ரெண்டு டோட்டலும் வந்து ஈக்குவலாக வரணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட் எழுதிக்குவோம். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சந்திரா லிமிடெட் as on 31st March 2016 and 31st March 2017. பர்டிகுலர்ஸ் 2015 to 16, 2016 to 17 போட போகிறோம். அப்சல்யூட் அமௌண்ட் ஹெட்டிங் என்ன எழுதுவோம், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸா. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸா டிக்ரீஸா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,02,60,000 கொடுத்துருக்காங்க. இப்போது 1,00,000லேருந்து 2,60,000 இன்க்ரீஸாக டிக்ரீஸாக இன்க்ரீஸ். அப்போ ப்ளஸ் சைன் போட்டுக்குவோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1,60,000. இப்போ இந்த 1,60,000லேருந்து எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம், டிவைடட் பை 1,00,000 into 100. இங்கே போடுறேன், 1,60,000 டிவைடட் பை 1,00,000 into 100 போட்டோம்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 160 பர்சன்டேஜ். அப்போ ப்ளஸ் 160, இங்கே ப்ளஸ் சைன் வந்திருக்கு, அதனால் ப்ளஸ் 116 போட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் சைன் போட்டணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10,000. ஓகேவா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 10,000 டிவைடட் பை 10,000 டிவைடட் பை 50,000 into 100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 1s are 5, 5 2s are 20. அப்போ ப்ளஸ் 20. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000 30,000. அப்போது இது என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5,000. அப்போ 5,000 பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், 5,000 டிவைடட் பை 25,000, 5,000 டிவைடட் பை 25,000 into 100. 0 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். 5 5s are 25, 5 1s are 5, 100 வரும். நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 5. அதுக்கு என்ன ஆகும், 20. ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் கொடுத்தா மூணுமே வந்து நம்ம போட்டாச்சு. ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் போட்டாச்சு. இப்போ டோட்டல் போட போகிறோம். டோட்டல் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, 1,75,000 ஆட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 3,50,000. இப்போ இது வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேருந்து தான் கம்பேர் பண்ணி போடணும். இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் சைன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 75,000 வந்து 1,75,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 1,75,000 இங்கே பாருங்கள், 1,75,000 டிவைடட் பை 1,75,000 into 100. அப்போது என்னாகும், ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. நம்ம எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம், ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறதுனால 100%. 1,75,000 டிவைடட் பை 1,75,000. இப்போ பார்த்தீங்கன்னா
0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1,75,000 into 1 100. ஓகேவா, இது ஈஸியாக போட்டுடலாம். ப்ளஸ் 100 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அசட் சைடு உள்ளது போட போகிறோம். அசட் சைடுக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நான் கரண்ட் அசட்டும் கரண்ட் அசட்டும் 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசட் பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakhலேருந்து 2 lakh வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ்ஸு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 lakh. அப்போ 1 lakh டிவைடட் பை 1 lakh into 100 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளஸ் பர்சன்டேஜ் 1 lakh டிவைடட் பை 1 lakh divided by 1 lakh into 100 போட்டிங்கன்னா 1 lakh கேன்சல் ஆகும், 100. அப்போ 100%. ஓகேவா. நெக்ஸ்ட் கரண்ட் அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75,000 1,50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ ப்ளஸ் சைன் போட்டுரும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 75,000. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்போது 75,000 டிவைடட் பை 75,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரே ஆன்சர் இருக்கிறதுனால ரெண்டே கேன்சல் பண்ணிடுவோம். 100% தான் வரும். இப்போ 100 போட்டோம். ஓகேவா. இப்போ அசட்டுக்கு உள்ளது போட்டோம். இப்போ டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 75,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,75,000. 2 lakhலேருந்து 1,50,000 ஆட் பண்ணிங்கன்னா 3,50,000. இப்போ இதுலேருந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா. அப்போ ப்ளஸ் சைன் போட்டுருவோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1,75,000. அதை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 1,75,000 டிவைடட் பை 1,75,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இது ரெண்டு சேம் ஆன்சர் இருக்கிறதுனால கேன்சல் ஆகி வெறும் 100 மட்டும் இருக்கும். ஓகேவா. அப்போ போட்டுட்டோம். இப்போது லைபிலிட்டிஸும் அசட்டும் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், லைபிலிட்டிஸ்லையும் 1,75,000 வந்திருக்கு, 1,75,000, 3,50,000, 3,50,000, 1,75,000 ப்ளஸ் 1,75,000, 100%, 100%. ஓகேவா. ரெண்டுமே ஈக்குவலான ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்படி இருந்தால் தான் நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.